ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரொம்பவே பழைய படமா இருந்தாலும் நல்ல தரமான படத்தை தான் நான் இன்னைக்கு உங்களுக்காண்டி கொண்டு வந்திருக்கேன். 1983ல நம்ம டாம் குரூஸ் நடிச்சு வெளியான படம் தான் ரெயின் மேன். இன்னைக்கு இந்த படத்தை தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி பார்க்கணும்னா நம்மளோட ஹீரோ ஒரு கார் டீலரா இருந்துகிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஏகப்பட்ட கடனும் இருந்துகிட்டு இருக்கு. அந்த நிலைமையில ஒரு நாள் நம்ம ஹீரோவோட அப்பா இறந்துட்டதா அவருக்கு நியூஸ் வருது. அப்ப என்னதான் இத்தனை வருஷமா தான் அப்பா கூட பேசலனாலும் இப்ப அவரோட சொத்து முழுக்க நமக்கு தான் வரும், அதை வச்சு நம்மளோட கடன்லாம் அடைச்சிடலான்னு ஒரு பிளான் போட்டு இப்போ வந்திருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கும் ஒரு பயங்கர ஷாக் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்க அப்பாவோட 3 மில்லியன் சொத்தும் ஒரு மனநல காப்பகத்துக்கு மேலே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அப்ப இது தெரிஞ்ச நம்மளோட ஹீரோவும் அவர் என்ன பைத்தியக்காரரா இருக்காரா, பெத்த பையன் நான் இங்க இருக்கிறேன், எனக்குன்னு அவர் கொஞ்சம் கூட சொத்தை ஒதுக்கி வைக்கலையா, அப்படி என்ன இருக்கு அந்த காப்பகத்துல அப்படின்னு நம்ம ஹீரோ டைரக்டா போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துலதான் நம்ம ஹீரோக்கு ஒரு உண்மை புரிய வருது. நமக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான் அப்படின்னு. ஆனா அந்த அண்ணனுக்கு மத்தவங்கள விட கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மியா இருந்துகிட்டு இருக்கு. என்னதான் ஒரு மூளை வளர்ச்சியில கம்மியா இருந்தாலும் அவரோட மெமரி பவர் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் யாராலையும் அடிச்சுக்கவே முடியாத அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அப்ப என்னடா போய் போய் ஒரு பைத்தியக்காரனுக்கு எங்க அப்பா சொத்தை எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு அண்ணன் மனநல காப்பகத்துல இருந்து கொஞ்ச நாள் கூட்டிட்டு போறாரு. அப்போ அவங்க போய்கிட்டு இருக்கிற அந்த 7 நாள் பயணம் தான் மிச்ச கதையே. அந்த 7 நாட்கள்ல நம்ம ஹீரோக்கும் அவரோட அண்ணனுக்கும் என்னென்னலாம் நடந்துச்சு, அவங்களுக்குள்ள எப்படி ஒரு புரிதல் உண்டாகி 2 பேர் இருந்தாங்கன்னு சொல்ற மீதி கதை தான் இந்த படமே. சோ இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் பண்டல். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஆர்பர்ல தான் இருந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட பேரு சார்லி. அப்போ அவரு லேம்போர்கனி கார்லாம் கப்பல்ல இருந்து இறங்குறத பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கார் டீலரா இருந்துகிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோவா அங்க புதுசா வந்த லேம்போர்கனி கார்லாம் பார்த்துட்டு அவரோட ஆபீஸ்க்கும் போறாரு. இப்ப நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே லேம்போர்கனி காரும் சேஃபா வந்துருச்சு. ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. இபிஎன்ற ஒரு சர்டிபிகேட் இன்னும் அந்த காருக்கு ஜெனரேட் ஆகாம இருந்துகிட்டு இருக்கு. அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இட்டாலியில இருந்து அவரோட நாட்டுக்கு இம்போர்ட் பண்றாரு பாத்தீங்களா, அப்ப எந்த காரா இருந்தாலும் இந்த இபிஎன்ற சர்டிபிகேட் இல்லாம உள்ள வராது. அப்ப அந்த சர்டிபிகேட் வர இன்னும் சில நாட்கள் ஆகுன்றதுனால நம்ம ஹீரோ அந்த லேம்போர்கனி கார் கிட்ட கஸ்டமர் கிட்ட பொலைட்டா பேசிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க சார், சர்டிபிகேட்ல தான் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது, நான் உங்களுக்கு பெஸ்டான பிரைஸ்லயே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ வீக்கெண்ட் ஆச்சுன்னா அவரோட லவ்வர் கூட ஒரு ட்ரிப்புக்கு போய்கிட்டு இருப்பாரு. அப்ப அந்த மாதிரி அவங்க 2 பேரும் கார்ல போய்கிட்டு இருக்கும் போதே அந்த 4 லேம்போர்கனி கார் மட்டும் சேல் ஆகிடுச்சுன்னா நம்மளோட கடன் எல்லாம் தீந்துரும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு வராரு. அப்போ அப்படி அவங்க 2 பேரும் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு போன் வருது. அந்த போன் கால்ல உங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கும் அதுக்கு மேல இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போன கார அப்படியே யூட்டன் அடிக்கிறாரு. நம்ம ஹீரோவோட லவர் பேரை சொல்ல மறந்துட்டேன், அவங்களோட பேரு சுசானா. அப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட அப்பாவோட ஃபியூனரலுக்கு சுசானாவும் நம்ம ஹீரோவும் வந்திருக்காங்க. அப்ப அந்த ஃபியூனரலையும் அட்டன் பண்ணிட்டு இப்ப அவங்களோட அப்பாவோட வீட்டுக்கு பார்த்தா அவரோட கராச்சில 1949ல யூஸ் பண்ண ஒரு கார் நின்னுகிட்டு இருக்கு. அப்ப அந்த காரோட ஃபீச்சரை பத்தி நம்ம ஹீரோ அவரோட லவ்வருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த காரை நான் சின்ன வயசுல இருந்தே ஓட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனா எங்க அப்பா என்கிட்ட கொடுக்கவே மாட்டாரு, இதனால தான் அந்த காருங்க மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் நான் ஒரு கார் டீலரா இப்ப இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அன்னைக்கு இங்கேயே தங்கிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க அப்பாவோட சொத்தெல்லாம் எனக்கு தான், அதை நம்ம வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல. அது வாட்டுல அப்படியே இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதை வச்சு நம்ம கடனாவது அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அப்ப நம்ம ஹீரோக்கு தெரியாது அவர் நினைச்சது ஒண்ணு கூட நடக்காது அப்படின்னு. இப்ப நம்ம சார்லி கிட்ட ஒரு வக்கீல் பேசிக்கிட்டு இருக்காரு. உங்க அப்பா சாகறதுக்கு முன்னாடி அவரோட சொத்தெல்லாம் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சுட்டு செத்து போயிருக்காரு அப்படின்னு. அதை ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க, விளையாடாதீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்பதான் அவங்க எழுதி கொடுத்த உயிலையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவங்க அப்பாவோட 3 மில்லியன் சொத்தையும் ஒரு அனாதை ஆசிரமத்து மேல எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு. அப்போ அதனால நம்ம ஹீரோ பயங்கர டென்ஷனா மாறிடுறாரு. அப்ப அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நம்ம ஹீரோ பயங்கர அப்செட்டா இருந்துகிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம சுசுனாவும் கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே ஃபீலிங்கா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அடுத்த நாளே நம்ம ஹீரோ அவரோட லவ்வரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பேங்க்குக்கும் வராரு. அப்ப அங்க இருக்கிற பேங்கோட ஸ்டாஃப் கிட்ட இப்ப நம்ம ஹீரோ போய் இந்த மாதிரி எங்க அப்பாவோட பேரு இதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரோட சொத்தெல்லாம் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சிருக்காரு, அதை எப்படி ரிவர்ஸ் பண்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு.
அதுக்கு அந்த ஸ்டாஃப் எந்த மாதிரிலாம் ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க நேரா அந்த ட்ரஸ்ட்டுக்கு போயிட்டு யார் மேல அந்த பணம் இருக்குதோ அவங்களே உங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சாதான் உண்டு அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனநல காப்பகத்தோட அட்ரஸா வாங்கிக்கிட்டு இப்ப அவங்க 2 பேருமே போறாங்க. இப்போ அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறவங்களுமே ஒரு மாறிதான் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப யார் இந்த இடத்த ரன் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அங்க இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட வந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எங்க அப்பா அவரோட 3 மில்லியன் சொத்தை இந்த ட்ரஸ்ட் மேல எழுதி வச்சிட்டாரு. அதை தயவு செஞ்சு எனக்கே கொடுத்துருங்க. நான் தான் அவரோட புள்ள அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரியும் நீதான் அவரோட பையன் அப்படின்னு. ஆனா இது அவர் எடுத்த முடிவு. அந்த சொத்தை ஃபுல்லா உனக்கு கொடுத்தா நான் அவருக்கு துரோகம் செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பயங்கர கோவப்பட்டு அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப கத்துறதுனால எந்த பிரயோஜனமே இல்ல அப்படின்னு சொன்னதால நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அவரோட காரை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. அப்போ அந்த காருக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட லவ்வரும் அவங்களுக்கு பக்கத்துல ஒரு ஆளு உட்காந்துகிட்டு இருக்காரு. அப்ப அவர் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எங்க அப்பாவோட காராச்சே. எங்க அப்பா எப்பயும் சாட்டர்டே சண்டே தான் பார்க்க வருவாரு. இப்ப என்ன நீங்க புதன்கிழமையே வந்திருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு அவர் வாட்டுல பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ வந்து கதவை திறந்து நீ இறங்கு, இது என்னோட கார் அப்படின்னு சொன்ன உடனே ரேமனும் அங்க இருந்து நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த டாக்டரும் வெளியே இருந்துகிட்டு இருக்காரு. அப்ப யார் இவரு என் காரை பத்தி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு அவருதான் உன்னோட அண்ணா அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. எது அவர் என்னோட அண்ணனா அப்படின்னு. அப்ப அந்த டாக்டரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவருதான் உங்க அப்பாக்கு பிறந்த முத பையன். அவருக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்லாததுனால இந்த மனநல காப்பகத்துல உங்க அப்பா சின்ன வயசுல அவரை விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் உங்க அப்பா இவரை பாக்குறதுக்கு கண்டிப்பா வருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த டாக்டரும் நம்ம ஹீரோவோட அண்ணனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவரோட பேர் ரேமன் நான் சொன்னீங்க, இப்போதான் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. எங்க அப்பா ரெயின்மேன் ஒருத்தவரை பத்தி கதை சொல்லிக்கிட்டு இருப்பாரு, அது இப்போதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப நீ கேட்டல என்னோட சொத்துல எனக்கே கொடுங்க அப்படின்னு. அந்த 3 மில்லியன் சொத்தும் உங்க அண்ணன் மேலதான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு பணத்தை பத்தி ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சார்லி கேக்குறாரு. பணம்னா அவருக்கு என்னன்னு கூட தெரியாது அப்படின்னு அந்த டாக்டர் கேட்டதுக்கு பணம்னா என்னன்னு கூட தெரியாது, அவருக்கு போய் 3 மில்லியன் டாலர் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அப்படியே இப்ப நம்ம ஹீரோ வந்து ரேமன் இருக்கிற ரூமை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல இருக்கிற புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ரேமன் வந்து யாரும் என்னோட புக் எல்லாம் எடுக்காதீங்க, அதை கலைக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ அதுல ஒரு புக்கை எடுக்கிறாரு. அப்ப ரேமன் வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு, புக் இருந்த இடத்துல வைங்க, புக் இருந்த இடத்துல வைங்க அப்படின்னு. அப்ப அங்க இருக்கிற இன்சார்ஜ் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட அவர் ஒரு இடத்துல புக்கை வச்சா அந்த புக் அந்த இடத்துலயே தான் இருக்கணும், யாரும் அதை மாத்த கூடாது, இல்லாட்டி அவர் கத்த ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு சொன்ன உடனே சரி சரி ஓகே யாரும் கோவப்படாதீங்க, நான் புக்கை இருந்த இடத்துலயே வச்சிடுறேன் அப்படின்னு அவர் எந்த இடத்துல எடுத்தாரோ அதே இடத்துலயே இப்ப மறுபடியும் வச்சிடுறாரு. அப்ப சுசானாவும் அவங்க கிரிக்கெட் பேரோட ட்ரம் கார்டு மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இது உங்களோடதா அப்படின்னு ரேமன் கிட்ட கேட்டதுக்கு ஆமா என்னோடது தான், அதை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுல எல்லா கார்டும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுல கூட அவரு பெர்ஃபெக்டா திறந்துகிட்டு இருக்காரு. ஒரு கார்டை மட்டும் ஷஃபிள் பண்ணி மாத்தி வச்சிருக்காங்க, அதை இப்ப பழையபடியே வைக்கிறாரு. அப்ப இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற நம்ம சார்லி வந்து ஒரு பிளான் போடுறாரு. என் அண்ணன் கிட்ட தானே அந்த 3 மில்லியன் சொத்து இருக்குது, என் அண்ணனை என் கூடயே கூட்டிட்டு போயிட்டா அந்த 3 மில்லியன் சொத்தும் எனக்கு தான் வரும் அப்படின்ற ஒரு ஆசையில என் அண்ணன் கூட கொஞ்ச நேரம் தனியா வெளியே போயிட்டு வரட்டுமா அப்படின்னு பர்மிஷன் வாங்கிக்கிட்டு ரேமனை கூட்டிட்டு இப்ப வெளியே நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அப்படியே அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு அங்க இருக்கிற பெஞ்சில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ என் கூடயே வந்துடுறியா, நான் உன்னோட தம்பி தான் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல நம்ம ரேமன் வந்து வரமாட்டேன்றாரு. நான் உன்னோட தம்பி தானே, நான் சொன்னா நீ வரமாட்டியா, நம்ம 2 பேரும் ஒரே ஃபேமிலி தான், சோ அதனால நம்ம ஒன்னாவே இனிமேட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத ரேமனும் சரி ஓகே நீ என்னோட தம்பி தானே, நானும் உன் கூடயே இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சார்லியும் இப்ப 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ ரேமன் அவரோட கார்ல கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்ப இப்ப நம்ம வரது புது புது இடமா இருக்கே அப்படின்னு ரேமோனும் எல்லாத்தையும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கிக்கிட்டு இருக்கும் போது இது என்னோட ரூம் கிடையாது, இது என்னோட ரூம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் என்ன ப்ரூக் வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ப்ரூக் வேணா எதுனா இவ்வளவு நாள் நம்ம ரேமன் இருந்த அந்த மனநல காப்பகத்துக்கு பேர் தான் ப்ரூக் வே. இப்ப சார்லியோ ரேமன் கிட்ட அப்படிலாம் நீ வெளியே போக கூடாது, இதுதான் உன்னோட ரூம் அப்படின்னு சொன்ன உடனே யார் ரூம் இப்படி இருக்காது, அப்ப அது எப்படி இருக்கணும்னு இப்ப சுசனாவும் கேக்குறாங்க. விண்டோஸ் பக்கத்துல தான் என்னோட பெட் இருக்கணும், அது இல்லாம இங்க ஒரு புக் ஷெல்ஃப் கூட இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்கிற சுசனா வந்து பெட்டை விண்டோ பக்கமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சார்லி இப்போ ரேமனுக்கு இப்ப என்ன உனக்கு புக்கு தானே படிக்கணும், இந்த டெலிபோன் டைரக்டரி புக்கு இதை படி அப்படின்னு ஒரு பெரிய புக்கை ரேமன் கிட்ட கொடுக்கறாரு. அப்ப அந்த புக்கை வாங்கிக்கிட்டு எனக்கு 6:30க்கெல்லாம் டின்னர் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பா மணி இப்ப 3 தான் ஆகுது, கரெக்டா 6:30க்கு உனக்கு சாப்பாடு வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேரும் இப்ப பக்கத்துல இருக்கிற ரூமுக்கு போறாங்க. அப்ப ரேமனுக்கு இன்னும் அந்த ரூம் கம்ஃபர்டபுளா மாறல. பக்கத்துல இருக்கிற ஒரு பெஞ்சை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும் போது மேல இருக்கிற லைட் லேம்ப் வந்து கீழே விழுந்துருது. அப்ப என்னடா சத்தம் அப்படின்னு சுசனாவும் வந்து பார்த்தா
ரேமன் வந்து கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்காரு. நீ எதுக்குமே பயப்படாத, அதெல்லாம் நம்ம புதுசு மாத்திரலாம் அப்படின்னு அந்த கீழே விழுந்த நைட் லேம்ப ஒழுங்கா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவும் டெலிபோன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ரேமனுக்கு கேட்டதுக்கு எனக்கு பீஸா வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ வந்து இப்ப யார்கிட்ட பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வக்கீல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. எங்க அண்ணன் கிட்ட எங்க அப்பாவோட 3 மில்லியன் சொத்து இருக்குது, அது எல்லாம் எனக்கு வேணாம், அதுல பாதி 1.5 மில்லியன் டாலர் எனக்கு வேணும், அதுக்கு எங்க அண்ணனை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கேன், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஓகே சார், எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பிரிச்சு கொடுத்துடலாம், ஆனா இப்போ நாங்க கொஞ்சம் பிஸியா இருக்கோம், நாளைக்கு ஈவினிங் போல எங்க ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் அப்படியே இப்போ நைட் ஆகுது. ரேமன் வந்து இப்போ அந்த டெலிபோன் டைரக்டரிய படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ரூம்ல இருந்து ஒரு மாதிரி சத்தம் வந்துகிட்டு இருக்கு. அப்ப இது என்ன சத்தம், ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்னு ரேமன் வந்து நம்ம ஹீரோவோட ரூமுக்குள்ள வந்து பார்த்தா சார்லியும் சுசனாவும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சத்தம் ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்னு ரேமனும் அதே மாதிரி அந்த கட்டில்ல உட்காந்து சவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இது என்னடா சவுண்டா அப்படின்னு சார்லி திரும்பி பார்த்தா தான் அண்ணன் இங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து வெளியே போ மரியாதையா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அதனால இப்போ ரேமனும் அவரோட ரூமுக்கே வந்துடுறாரு. இப்ப நீ ஏன் அவர்கிட்ட இப்போ ஹார்ஷா பேசின, போய் அவர்கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு மூடு ஸ்பாயில் ஆகி இப்ப ரேமன் கிட்ட கத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. நீ என் ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு. இல்ல உன் ரூம்ல ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு, அது என்ன சவுண்டுன்னு கேட்கதான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இனிமேட்டு எக்காரணத்துக்கும் என் ரூமுக்குள்ள நீ வரவே கூடாது அப்படின்னு கத்திக்கிட்டு அவரோட பாத்ரூமுக்கு போறாரு. அப்போ அந்த இடத்துல சுசுனா குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீ என் பேச்ச கேட்கவே மாட்டியா, நான் என்ன சொன்னா நீ என்ன பண்ணிக்கிட்டு வர, போய் அவர்கிட்ட சாரி சொல்லுவேன்னு பார்த்தா கத்திக்கிட்டு இருக்க, அவருக்கு ஏதாவது புரியுமா, அவரு தெரியாம தானே உள்ள வந்திருப்பாரு, இது புரியாம நீ அவரை கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சுஷ்னாவும் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அதெல்லாம் அவ ஒண்ணும் பெருசா கோச்சுக்க மாட்டான், வேலை முடிஞ்சதும் அவனோட பழைய இடத்துலயே விட்டுடுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எது வேலை முடிச்சதுமா, ஆமா நீ அவரை எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டதுக்கு எங்க அப்பாவோட 3 மில்லியன் சொத்தும் இவர் பேர்ல தான் இருந்துகிட்டு இருக்கு, அதுல பாதி 1.5 மில்லியன் எடுக்கிறதுக்காண்டி தான் நான் இவரை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கேன், வக்கீல் கிட்ட எல்லாம் நான் போய் பேசிட்டேன், நாளைக்கு போய் ஃபார்மாலிட்டிஸ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதை கேட்கிற சுஸ்னா வந்து பயங்கர டென்ஷன் ஆக்கிடுறாங்க. நீ என்ன கேவலமான ஆளா இருக்கிற அப்படின்னு. அப்ப நான் என்ன பண்ணேன், எனக்கான சொத்தை நான் தானே கேட்கணும் அப்படின்னு கேட்டதுக்கே சே நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நான் உன் கூட இனிமேட்டு இருக்கவே மாட்டேன் அப்படின்னு கோபப்பட்டுக்கிட்டு சுசனாவும் அந்த ரூமை விட்டு இப்போ போயிடுறாங்க. அப்ப சார்லிக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் வாட்டில கோவத்துல இருந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் அடுத்த நாள் காலையில ரேமோனும் சார்லியும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்த வெயிட்டர் உங்களுக்கு காஃபி வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களோட பேட்ச பார்த்த நம்ம ரேமன் வந்து அவங்களோட போன் நம்பரை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு நான் டெலிபோன் டைரக்டரி புக்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இது நம்ம சார்லிக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துகிட்டு இருக்கு. நீ அந்த ஃபுல் புக்கையும் ரீட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நான் ஜீவரின் தான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப பரவாயில்லடா இவ்வளவு அறிவா இருக்கேன்னு சார்லி வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நீ இப்ப என்ன சாப்பிட போற அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு வந்து பேன் கேக் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அதுக்கு வந்து இந்த கடையில பேன் கேக் இருக்குமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு பேன் கேக் தான் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அது கூடவே இந்த பல்லு குத்துற குச்சிலாம் இருக்கும் பாத்தீங்களா, அதையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அது எதுக்குன்னு கேட்டா பேன் கேக் ரொம்பவே சூடா இருக்குல்ல, அதை குத்தி சாப்பிடுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த நேரத்துல அங்க இருக்கிற டெலிபோன்ல நம்ம ஹீரோவும் ஒருத்தர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ரேமோனு இப்போ அவருக்கான பேன் கேக் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த குச்சியை தெரியாதனமா கீழே போட்டுடுறாரு. அப்ப அதை பார்த்த சார்லியும் நீ அதை யூஸ் பண்ணாத, வேற யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னதால வேற எங்க இருக்கு அந்த குச்சி அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஹோட்டலுக்குள்ளேயே நம்ம ரேமோனும் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காரு. அப்ப அதை பார்த்து நம்ம சார்லியும் அங்க வேலை செய்யறவங்க கிட்ட அவர்கிட்ட அந்த பல்லு குத்துற குச்சியை கொடுங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்கிறவங்களுமே புதுசா ஒரு பாக்ஸ பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தெரியாதனமா கைவலிக்கு அந்த மொத்த குச்சியுமே கீழே போட்டுடுறாங்க. அப்ப அதை பார்த்து நம்ம ரேமன் வந்து 82 82 82ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன 82 அப்படின்னு கேட்டதுக்கு கீழே கிடக்கிற குச்சிங்க மொத்தமா 246 இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதை பார்த்து நம்ம ஹீரோவும் அது எப்படி நீ பார்த்த ஒரு செகண்ட்ல சொல்லிடுற அப்படின்னு கேட்டுக்கிட்டு அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு புது பாக்ஸ்ல மொத்தமா எத்தனை குச்சி இருக்கும் அப்படின்னு. அதுக்கு அவங்களும் 250 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பரவாயில்ல பையன் ஃப்ளூக்ல தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா அந்த பாக்ஸ்க்குள்ள 4 ஸ்டிக்கு மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்கிற நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, அவன் கரெக்டா தான் சொல்லியிருக்கானா அப்படின்னு. அப்புறம் அப்படியே இப்போ இந்த இடத்துல கட் பண்ணா அவங்க 2 பேரும் இப்போ கார்ல ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ பிளைட் ஏர்லான்னு வந்துகிட்டு இருக்கும் போது என்ன ஏதோ சத்தமா இருக்குதுன்னு குனிஞ்சு பாக்குறாரு. பார்த்தா அப்பதான் நம்ம ரேமனுக்கு தெரியுது நம்ம பிளைட்ல போக போறோமா அப்படின்னு. அப்போ அந்த பிளைட்டை பார்த்த உடனே நான் அதுல வரமாட்டேன், வருஷத்துக்கு இத்தனை சாவு நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ விளையாடாதடா வேற வழி இல்ல, நம்ம இந்த பிளைட்ல தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இல்ல நீ என்ன சொன்னாலும் நான் இப்போ வரமாட்டேன், நம்ம வேணா கார்லயே நீ சொல்ற ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் கார்ல போனா மொத்தம் 3 நாள் ஆகும்டா, பிளைட்னா வெறும் 10 மணி நேரம் தான், என்ன நம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது
போது ரேமன் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. இல்ல நான் வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னு. அப்ப அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது சரி சரி ஓகே கத்தாத நம்ம கார்லயே போகலாம் அப்படின்னு கடுப்பாகி நம்ம ரேமனோட பேக் பேக்க புடிச்சு தர தரன்னு இழுத்துக்கிட்டு வராரு. வேகமா வந்து தொலை அப்படின்னு. அப்புறம் அப்படியே இப்ப மறுபடியும் அவங்க 2 பேரும் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சமயத்துல நைட்டும் ஆகிடுது. ஹைவேஸ்ல பாத்தீங்கன்னா டிராபிக்கா இருந்துகிட்டு இருக்கு. அப்ப என்னாச்சு அப்படின்னு அவங்க 2 பேரும் பாத்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்ப அத பார்த்த உடனே ரேமனும் இப்ப பயந்துகிட்டு கார்ல போனா கூட ஆக்சிடென்ட் ஆகுமா அப்படின்னு இறங்கி நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்ப ஏறா ஏறான்னு நம்ம ஹீரோவும் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. வேணாம் இந்த ஹைவேஸ்ல ரொம்ப ஆக்சிடென்ட் நடந்திருக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இந்த ஹைவே இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும் அதுவரை நீ நடந்து வா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கார்ல போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு நம்ம ரேமனும் ஒத்துக்கிறாரு. அப்போ அப்படியே அந்த காரை மாட்டு வண்டி போல பொறுமையா ஓட்டிட்டு வந்து அந்த ஹைவேவும் வேற ரோட்ல கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ரேமன் வந்து அந்த கார்ல ஏறிக்கிறாரு. இப்போ அப்படியே மறுபடியும் அவங்களோட பயணத்தை தொடங்கும் போது பக்கத்துல ஒரு டவுனும் வருது. அப்ப நைட் டைம்ல கார் ஓட்டுறது ரிஸ்க் அப்படின்னு அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ரெசார்ட்டை பிடிச்சி அங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அப்படியே இப்போ அடுத்த நாள் காலையில விடியுது. அப்ப நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் போது மழையில நம்ம கார் எடுக்க கூடாது அப்படின்னு கொஞ்ச நேரம் இன்னும் நம்ம இங்கேயே தங்கிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே இப்போ மதியம் 12:30 போல ஆகிடுது. ரேமன் வந்து இப்போ 8 ஃபிஷ் ஸ்ட்ரிப்பும் ஜூஸும் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த அடிக்கிற மழைக்கு நான் எங்கிட்ட இருந்தா போய் அதை வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் நம்ம ரேமன் வந்து கத்துற மாதிரி வராரு. ஐயோ நீ கத்திராத நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அந்த மழையிலேயே நனைஞ்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல ரேமன் சொன்னதா வாங்கிட்டு வராரு. அப்ப நான் 8 ஸ்ட்ரிப்பு தானே கேட்டேன் நீ என்ன 4 தான் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொன்ன உடனே இப்ப 8 ஸ்ட்ரிப்பு உனக்கு வேணுமா அப்படின்னு அந்த 4 ஸ்ட்ரிப்பை 2ஆ கட் பண்ணி கொடுக்குறாரு. அப்ப அன்னைக்கு மழை விட்ட மாதிரியே தெரியல. சரி இன்னைக்கு ஃபுல்லா இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில இப்போ 2 பேரும் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப கார்ல அவங்க 2 பேரும் போய்கிட்டு இருக்கும்போது தான் இப்போ ரேமனும் சொல்லிக்கிட்டு வராரு. என்னோட ஜட்டி இது கிடையாது இது ரொம்ப டைட்டா இருக்குது இது யாரோடதுன்னே தெரியல அதனால நான் ஜட்டி போடல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதனால இப்போ என்ன ப்ராப்ளம் அதான் பேண்ட் போட்டிருக்கல அப்படின்னு சொல்லும் போது இல்ல எனக்கு ஜட்டி வேணும் அது கேமோட்ல தான் நான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு கடையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப சரி ஓகே நம்ம போற வழியில ஏதாச்சும் கடை இருந்தா உனக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இல்ல எனக்கு கேமோட்ல தான் ஜட்டி வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம சார்லி வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்டா கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு வாயாண்டா ஜட்டி அந்த கடையில வாங்கினாதான் போடுவியா இல்லாட்டி போட மாட்டியா அப்படின்னு. அப்ப நம்ம ரேமோன்னு சொல்றதை நிறுத்துற மாதிரியே தெரியல. கேமாட் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம சார்லி பயங்கரமா பஸ்ட் அவுட் ஆகி காரை நிறுத்தி கத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப மறுபடியும் கொஞ்சம் கூல் ஆகிட்டு கார் எடுத்துக்கிட்டு இப்ப கிளம்பலான்னு பாக்குறாரு. அப்ப மறுபடியும் ரேமன் பாத்தீங்கன்னா என்னோட ஜட்டி இது கிடையாது அப்படின்னு சொன்னதால அந்த ஜட்டியை அப்படியே புடுங்கி தூக்கி போட்டுடுறாரு. இது இருந்தா தானடா அவனை சொல்லிக்கிட்டே இருக்க இனிமேட்டு இது யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு. அப்புறம் அப்படியே இப்போ அவங்க 2 பேரும் போய்கிட்டு இருக்கிற வழியில ஒரு டவுனும் வருது. அப்ப அதுக்குள்ள போயிட்டு காரை நிறுத்திட்டு நீ இங்கே இரு நான் ஒரு கால் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போன் பூத்துல இருந்துகிட்டு இருக்காரு. அப்ப காலும் ஒழுங்கா போக மாட்டேங்குது. அப்ப திரும்பி பார்த்தா நம்ம ரேமன் இல்ல. அப்ப இங்க இருந்தவன் அதுக்குள்ள எங்கடா போனா அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல ஒரு கடைக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது அங்க ரெட் சிக்னலும் போட்டுடுறாங்க. நடந்து வந்துகிட்டு இருந்தவர் அப்படியே நடு ரோட்ல நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப அங்க வந்த காரங்களும் இப்ப ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரேமன் நவர்ற மாதிரியே தெரியல. அப்ப காரை விட்டு இறங்கி வந்து நம்ம ரேமன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன செவிடாடா நவர சொன்னா நவர மாட்டியா அப்படின்னு. அப்ப அது தூரத்துல நின்னு பார்த்த நம்ம சார்லியும் உடனே ஓடி வந்து ரேமனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்ப அந்த டவுன்ல இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட தான் ரேமனை சார்லி கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்ப யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு சார்லி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் என்னோட அண்ணன் ரேமன். இவருக்கு சின்ன வயசுல இருந்தே மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மி. ஆனா மேத்தமெட்டிக்ஸ்ல பயங்கரமா பின்றாரு. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு கொஞ்சம் நீங்களே பாருங்களேன் அப்படின்னு கேட்டதுக்கு அதை கேட்ட அந்த டாக்டர் இப்ப ரேமன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன உங்க தம்பி சொல்றதெல்லாம் உண்மையா உங்களுக்கு மேக்ஸ் நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ரேமனும் ஆமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப நான் உங்களை டெஸ்ட் பண்ணவா அப்படின்னு கேட்டதுக்கு தாராளமா பண்ணிக்கோங்க அப்படின்னு அவரும் சொல்றாரு. அப்ப அந்த டாக்டர் அவரோட கால்குலேட்டர் எடுத்துட்டு 312 × 123 எவ்வளவு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு உடனே நம்ம ரேமனும் 38,376 அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே அந்த டாக்டரும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. அப்ப அடுத்து கொஞ்சம் பெரிய கொஸ்டினா கேட்கலாம் அப்படின்னு 4344 × 1234 எவ்வளவு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கும் அடுத்த செகண்டே 53,59,262ன்னு சொல்லிடுறாரு. அப்ப அதை கேட்ட அந்த டாக்டரும் மிரண்டு போயிடுறாரு. இவர் நாசாலே ஒர்க் பண்ண வேண்டியது எப்படி இவர் மிஸ் பண்ணாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இவருக்கு ரூட் ஸ்கொயர்லாம் தெரியுமா அப்படின்னு 2330 ரூட் ஸ்கொயர் பண்ணா எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அப்போ புள்ளி மாறாம நம்ம ரேவனும் 46.151923004 அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற நம்ம சார்லியும் பயங்கர ஷாக் ஆகி என் அண்ணன் உண்மையிலேயே ஜீனியஸ் தான் போலியே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இவர்கிட்ட சிம்பிளான
கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட இப்போ ₹1 கொடுத்து அதுல 50 காசு எடுத்துட்டா மிச்சம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு 70 பைசா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த டாக்டருக்கும் இப்ப புரிய வருது. இவர் புக்க படிச்சு அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா இவருக்கு ஈஸியானதெல்லாம் எதுவுமே தெரியல. ரொம்ப கஷ்டமானது எல்லாம் இவருக்கு ஈஸியா தெரியுது அப்படின்னு. அப்போ உங்க அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பயப்படாதீங்க. மத்தவங்கள விட கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேரையுமே அனுப்பிச்சு விடுறாரு. அப்போ அவங்க 2 பேரும் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது ரேமன் இப்போ புது பிரச்சனைய ஆரம்பிக்கிறாரு. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ்ல எனக்கு புடிச்ச ஷோ வீக்லி ஒன்ஸ் போடுவாங்க. அத நான் இன்னைக்கு பார்த்தே ஆகணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இப்ப எப்படிடா டிவி பார்க்க முடியும்னு சார்லி சொல்லிக்கிட்டு வராரு. அதெல்லாம் கேட்காத ரேமன் வந்து சொன்னதே மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல கத்த ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்ல கதவை தட்டி இப்ப நம்ம சார்லி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஷோ போடுவாங்களாம். அதை எங்க அண்ணன் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அதை கொஞ்ச நேரம் எங்க அண்ணனுக்கு காட்டுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, எப்பா என் வீட்டுல நிறைய சின்ன பசங்க இருக்காங்க. கார்ட்டூன் பார்க்காட்டி அவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க அண்ணனும் குழந்தைதான் மேம். அவனும் கத்த ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொன்னதால சரி ஓகேப்பா பார்க்கட்டும் அப்படின்னு அவங்க வீட்லயே உட்கார வச்சு ரேமனை அந்த ஷோ பார்க்க விடுறாங்க. அப்போ உங்களோட குழந்தைங்களும் இப்ப கத்திக்கிட்டு இருக்கு கார்ட்டூன் போடல அப்படின்னு. அப்ப அந்த ஷோவை ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நைட் டைம் ஆனதுனால அங்க ஒரு மோட்டல்ல ரூம் புக் பண்ணி தங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இப்ப நைட்டு ரேமன் தூங்குறதுக்கு முன்னாடி பிரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துக்கு சார்லி வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. உனக்கு அப்பா ஏதாச்சும் கதை சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டதுக்கு ரேமனும் அப்பா உனக்கு சொல்லும் போது அந்த இடத்துல நானும் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த ரெயின்மேன் கதை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு ஒரு பழைய போட்டோவை சார்லி கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அதுல ரேமனும் அவங்க அப்பா இருந்துகிட்டு இருக்காரு. நீ நம்ம வீட்ல எல்லாம் இருந்திருக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது உன்னை எப்ப அப்பா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு டேட் மாறாம அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஜனவரி 21 1965 அப்படின்னு. அப்ப அதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம சார்லிக்கு கொஞ்சம் கொஞ்சமா மூஞ்சி மாறிக்கிட்டு இருக்கு. இவனுக்கு என்ன சின்ன வயசுல நடந்தது எல்லாமே டேட் வரையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு. அப்போ உங்க 2 பேரோட அம்மா ஜனவரி 5ஆம் தேதி இறந்து போயிருக்காங்க. அப்போ அவங்க இறந்து 15 நாள் கழிச்சு ரேமனை அந்த மனநல காப்பகத்துல போய் அவங்க அப்பா சேர்த்து விட்டுருக்காரு. அப்போ அப்படி ரேமனும் நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ வந்து அந்த பாத்ரூம்ல இருக்கிற ஹாட் வாட்டர் டேப் திறந்து விடுறாரு. அப்ப அதுல வர சுடுதண்ணிய பாத்துக்கிட்டு ரேமன் பயங்கரமா தலையில அடிச்சு கத்திக்கிட்டு இருக்காரு. முதல்ல அதை ஆஃப் பண்ணு அப்படின்னு. எதுக்காக அப்படின்னு பார்த்தா நீ வெந்து போயிருவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப எனக்கு எதுவும் ஆகாது, நீ பயப்படாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ரேமன் கொஞ்சம் கொஞ்சமா கத்துறதை விடுறாரு. அப்பதான் ரேமனும் சார்லி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் சின்ன வயசுல உன்னை சுடுதண்ணியில குளிப்பாட்ட பாத்துக்கிட்டு இருந்தேன். இதை பார்த்து நம்ம அப்பா என்ன பயங்கரமா அடிச்சாரு, குழந்தைய சுடுதண்ணியில குளிக்க வைக்க கூடாது அப்படின்னு. அப்ப அதனாலதான் என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சு அந்த மனநல காப்பகத்துல சேர்த்தாரு அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அப்படியே இப்ப சார்லியும் ரேமனை தூங்க வச்சுட்டு பயங்கரமா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ச்சே நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. இவ்வளவு நாள் நம்ம அனாதைன்னு இருந்துகிட்டு இருந்தோம். இப்ப எனக்குன்னு ஒரு அண்ணன் இருக்கிறான். அந்த சொத்து ஃபுல்லா என் அண்ணன் பேர்லயே இருக்கட்டும். எனக்கு என் அண்ணன் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப நைட்டு சார்லி தூங்குறதுக்கு முன்னாடி அவரோட ஆபீஸ்க்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. ஏதாச்சும் பிரச்சனையா இல்ல நல்லா தான் போய்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப அங்க இருக்கிறவங்களும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒருத்தவங்க ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ண வைக்கிறோம்னு காரை வேணாம்னு சொல்றாங்க. அவங்க கொடுத்த அந்த $10,000 கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு சரி ஓகே கொடுத்துருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் கடன் அதிகமாகுது. அப்புறம் அப்படியே இப்போ அடுத்த நாள் காலையில இவங்க 2 பேரும் கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அப்ப இவங்க போட்டுட்டு இருக்கிற துணில ரொம்ப அழுக்கா இருக்கிறதுனால ஒரு லாண்ட்ரி ஷாப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல இருக்கிற ஒரு டெலிபோன் பூத்ல நம்ம சார்லி போய் அவரோட ஆபீஸ்க்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நீங்க அமௌண்ட் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு. அப்ப அங்க இருக்கிறவங்களுமே பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. சார்லி நீங்க எங்க போனீங்க, இங்க பெரிய பிரச்சனையா நடந்துகிட்டே இருக்கு. நம்ம லோன் வந்து 3 மாசமா கட்டாததுனால பேங்க்காரவங்க வந்து காரை எல்லாம் சீஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப நமக்கு $80,000 கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இப்ப நம்ம சார்லிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பயங்கரமா பஸ்ட் அவுட் ஆகி தனியா கத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப கட் பண்ணா அவங்க 2 பேரும் கார்ல வந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ எதுவும் பேசாம அந்த கடனை பத்தியே திங்க் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்ப அன்னைக்கு அவங்க நாள் ஃபுல்லா எதுவும் பேசாமயே வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் கட் பண்ணா அவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்குள்ள இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கண்ணாடி ஜார்க்குள்ள இந்த மாதிரி B1 B2 B3 B4 அப்படின்னு ஒவ்வொரு சாங்கோட நேமும் போட்டுட்டு இருக்கு. அப்போ அதெல்லாம் நம்ம ரேமன் வந்து ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, இது எல்லாத்தையும் இப்ப நீ பாத்தியே, கேட்டா மறக்காம சொல்லுவியா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ரேமன் சொல்றாரு. நீ பார்த்தது ஒரு 5 செகண்ட் கூட இல்ல, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு. இப்ப J1ல என்ன இருக்கு சொல்லு பாப்போம் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு கரெக்டா அந்த பாட்டோட பேரை சொல்றாரு. அப்ப பரவாயில்லையே கரெக்டா சொல்றியா அப்படின்னு ஒரு பாட்டோட பேரை சொல்லிட்டு இது எந்த வரிசையில இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே B2 அப்படின்னு கரெக்டா சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோக்கு இப்போ ஒரு புது ஐடியா முளைச்சிருக்கு. அப்ப வெளியே கார் பக்கத்துல ரேமனை கூட்டிட்டு வந்துகிட்டு ட்ரம்ப் கார்டு எல்லாத்தையுமே கீழே போட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க நான் போடுறது எல்லாத்தையும் கவனமா கவனி
கவனி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 8 கார்டை மட்டும் கீழே போடாம வச்சிருக்காரு. இப்ப நான் எந்த கார்டெல்லாம் கீழே போடல, அதை மட்டும் கரெக்டா சொல்லு பாப்போம் அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஹீரோ அந்த 8 கார்டையும் கரெக்டா சொல்லிடுறாரு. அப்போ அதை கேட்ட உடனே நம்ம சார்லிக்கு சந்தோஷத்தை அடக்க முடியல. நீ உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த கார்ல அவரை கூட்டிக்கிட்டு கசினோ விளையாடுற அந்த இடத்துக்கு போறாரு. அப்ப அங்க போறதுக்கு முன்னாடி நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் போடணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் ஒரு மாலுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு சூட்டை போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. இப்ப அந்த கேம்பிளிங் விளையாடுற அந்த இடத்துக்கும் வராங்க. அப்ப அங்க நடக்கிற சீட்டாட்டத்துல நம்ம ஹீரோ எல்லாத்துலயுமே ஜெயிச்சுட்டு வராரு ரேமனோட உதவியால. அப்ப அந்த கிளப்ல இருக்கிறவங்களுமே நம்ம ஹீரோவை பாராட்டிக்கிட்டு வராங்க. பரவாயில்லையே நீங்க ஜெயிச்சுக்கிட்டே வரீங்களே அப்படின்னு. அப்ப அங்க இருக்கிற ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து மேனேஜர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் என்னன்ட்டு கொஞ்சம் கவனிங்க, இன்னைக்கு மட்டும் $85,000 வின் பண்ணிருக்காரு அப்படின்னு. அப்ப அதை கேட்ட அந்த மேனேஜரும் இப்ப சிசிடிவி மூலமா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஏதாச்சும் சீட்டிங் பண்ணி விளையாடுறாங்களா அப்படின்னு. அப்ப அப்படியே நம்ம ஹீரோவும் எல்லா ஆட்டத்திலயும் வின் பண்ணி நிறைய பணத்தை சேர்த்து வச்சிடுறாரு. இப்ப அந்த ஆட்டத்தை பாதியிலேயே நிறுத்தி நம்ம ஹீரோ கிட்ட அந்த மேனேஜர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க பாருப்பா, நீ ஏதோ சீட்டிங் பண்ணி தான் விளையாடுற, அதனால தான் நீ ஜெயிக்கவும் செய்யற. நீ இனிமேட்டு இங்க ஆடக்கூடாது, இங்க மட்டும் இல்ல எந்த கெசினோலயுமே நீ ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மரியாதையா இங்க இருந்து நீ போயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அட போடா, எனக்கு இந்த அமௌண்ட்டே போதும்டா அப்படின்னு நம்ம ஹீரோவும் வெளியே வந்துடுறாரு. அப்புறம் அப்படியே இப்போ நம்ம ஹீரோவும் ரேமனும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம சுசனாவும் வந்துடுறாங்க. இவங்க எப்படா மறுபடியும் வந்தாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் எப்படியும் சமாதானப்படுத்தி மறுபடியும் வர வச்சிருக்காரு. அப்புறம் அப்படியே இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம 3 பேரும் நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேமன் வந்து இப்போ அவங்க அப்பாவோட காரை ஓட்டிக்கிட்டு வராரு. அப்ப அவருக்கு ஒழுங்கா ஓட்ட தெரியலனாலும் ஓரளவு கரெக்டா தான் ஓட்டிக்கிட்டு வராரு. அப்ப அவங்க 3 பேரும் இப்போ ஒரு புது வீட்டுக்கே ஷிஃப்ட் ஆகி வந்திருக்காங்க. அப்ப அந்த வீட்ல இன்னும் ஃபுல்லா பர்னிச்சர் வாங்கி முடிக்காத நிலைமையில இருந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோக்கு அந்த இடத்துல ஒரு ஃபோன் கால் வருது. அதை அட்டன் பண்ணி யாருன்னு கேட்டா அந்த புரூக்ஸ் பேல இருந்து அந்த டாக்டர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க பாருப்பா, உங்க அண்ணனை எங்க பெர்மிஷன் இல்லாம நீ கடத்திட்டு போயிட்ட, உன் மேல நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, எது எங்க அண்ணனை நான் கடத்துறேனா, அவன் என் கூட பிறந்த அண்ணன், அவனை நான் பாத்துக்கிறதுக்கு ஃபுல் உரிமை எனக்கு இருக்கு, மரியாதையா போன வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்கிற அந்த டாக்டரும், அந்த 3 மில்லியன் சொத்துக்காண்டி தானே உங்க அண்ணனை கடத்திட்டு போனேன், அந்த சொத்து பத்திரம் எல்லாம் இப்ப என் கையில தான் இருக்குது, நான் இருந்தா தான் அந்த சொத்து மேல நீ கை வைக்கவே முடியும், நாளைக்கு காலையில ரேமனை கூட்டிட்டு வந்துரு, நானும் வக்கீல கூட்டிட்டு வரேன், பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அப்போ அப்படியே அன்னைக்கு நைட் இப்போ ஆகுது. அந்த டாக்டர் இப்ப நேரடியாகவே நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த இதுல $2,50,000 செக் இருக்கு, இதை வச்சுட்டு உங்க அண்ணனை எங்ககிட்டயே கொடுத்துரு, சொத்துக்காக கேவலம் கூட பிறந்த அண்ணனே கடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, அந்த சொத்து எதுவுமே வேணாம், எங்க அண்ணன் மட்டும் தான் எனக்கு சொத்தா இருக்கணும், சோ இந்த செக்கை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு எங்க அண்ணனை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அப்படியே இப்போ அடுத்த நாள் காலையில ரேமனுக்கு இப்போ பசிக்குது அப்படின்னு தான் ஃபுட்டை தானாவே குக் பண்ணலாம் அப்படின்னு அவனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு சரியா எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. அதனால இப்போ அவன்ல இருந்து இப்போ புகையா வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம ரேமனுக்கு தலை சுத்தி ஐயோ என் காதெல்லாம் இப்போ வலிக்குதே அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ தூங்கிக்கிட்டு இருக்கிற நம்ம சார்லியுமே பயந்து போய் ஓடி வராரு, என்னாச்சு அப்படின்னு. அப்ப ரேமன் ரொம்ப பயந்து தலையை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சார்லியும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம அண்ணன் கூட எப்பயுமே கூட நின்று பாத்துக்கிற மாதிரி ஒரு ஆள் தேவை, நம்ம எப்பயுமே அண்ணன் கூட இருக்க முடியாது அப்படின்னு அவர் ரியலைஸ் பண்ணி அவர் அந்த புரூக்ஸ் பேலயே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த டாக்டர் ஒரு இடத்த சொன்னாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் அண்ணனை கூட்டிட்டு இப்போ வந்திருக்காரு. இப்போ அந்த டாக்டர் கூட்டிட்டு வந்த வக்கீல் தான் நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. உங்க அண்ணனை எதுக்காக கடத்திட்டு போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவன் என்னோட அண்ணன், நான் அவனை கடத்திட்டு எல்லாம் போகல, அவனை கேட்டேன், அவன் தான் வரேன்னு சொன்னான், அதனாலதான் கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு ரேமன் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவரும் ஆமா நானா தான் போனேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார்லி, இவருக்கு கொஞ்சம் மெடிக்கல் கண்டிஷன்லாம் இருக்குது, இவர் அனாவசியமா கத்திட்டு இருக்க கூடாது, கத்துனா அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், உங்க கூட இத்தனை நாள் இருந்தானே எத்தனை வாட்டி கத்துனாரு அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா ஒரு 3 வாட்டி கத்துனாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாத்தீங்களா, இந்த 5-6 நாள்ல 3 வாட்டி கத்திருக்காரு, இப்படி எல்லாம் அவர் கத்தவே கூடாது, இப்படியே இருந்தா அவரோட மூளையும் செயலிழந்து போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, இதை கேட்கிற நம்ம ஹீரோக்கு தான் அண்ணனுக்கு என்னால எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரி ஓகே இவர் புரூக்ஸ் வேலையே இருக்கட்டும் அப்படின்னு சம்மதிக்கிறாரு. அப்ப அந்த வக்கீலும் இப்ப ரேமன் கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. உன் தம்பி உன்னை நல்லா பாத்துக்கிட்டானா, சந்தோஷமா இருந்தியா அப்படின்னு கேட்டதுக்கு, என் தம்பி என்ன நல்லா பாத்துக்காம இருப்பானா, நான் சந்தோஷமா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப நீ உங்க அண்ணன் கூட இருக்கியா, புரூக்ஸ் பேக்கு வரியா அப்படின்னு கேட்டதுக்கு, புரூக்ஸ் பேல இருக்கேன், என் அண்ணன் கூட அப்படின்னு சொல்றாரு. அப்ப மறுபடியும் அதே கேள்விக்கு இப்ப ரேமனும் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த வக்கீலுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு புரியாம இருந்துகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, அந்த 3 மில்லியன் சொத்துல உனக்கு 1.5 மில்லியன் நான் வாங்கி கொடுத்துடுறேன், ஆனா உங்க அண்ணனை நீ பார்க்கவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, எனக்கு அந்த சொத்து எதுவுமே வேணாம், நான் 2 வாரத்துக்கு ஒரு முறை எங்க அண்ணனை வந்து நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப சரி ஓகே இதுக்கு மேல எதுவும் பேசி பிரயோஜனம் இல்ல அப்படின்னு அவங்க 2 பேருமே அங்க இருந்து போயிடுறாங்க. அப்புறம் அப்படியே இப்ப அந்த வக்கீலும் டாக்டரும் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் ரேமனும் ஒன்னா இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா புரூக்ஸ் பேக்கு நம்ம ரேமன் அனுப்புறத
பாக்குறதுக்காண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் சார்லி கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்ப நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ இதுவரை பார்த்த இடத்துக்கு தான் மறுபடியும் போற, நான் இல்லன்ட்டு நீ கவலைப்படாத, 2 வாரத்துக்கு ஒரு முறை நான் கண்டிப்பா உன்னை வந்து பார்ப்பேன், 2 வாரத்துக்கு எத்தனை நாள் இருக்குன்னு தெரியும்ல அப்படின்னு கேட்டதுக்கு 2 வாரத்துக்கு 12 நாள் 336 மணி நேரம், அதே நிமிஷத்துல சொல்லணும்னா 20,160 நிமிஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப செகண்ட்ஸ்ல எவ்வளவுன்னு சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு 12,09,600 செகண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவரோட சீட்ல உட்கார போய்கிட்டு இருக்கும்போது நம்ம சார்லி வந்து ரேமன்னு கூப்பிடுறாரு. இதுவரை சார்லி கூப்பிட்டதுக்கு ரேமன் வந்ததே கிடையாது, ஆனா இப்போ வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ரேமனை பார்த்து நம்ம சார்லி எதுவும் பேசாம இருந்துகிட்டு இருக்கும்போது உன்னை கூடிய சீக்கிரம் நான் வந்து பாப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்படியே அவங்க 2 பேரும் சைலண்டா இருந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ரேமன் வந்து இன்னும் 3 நிமிஷத்துல எனக்கு பிடிச்ச ஷோ போடுவாங்க, நான் அதை போய் பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறான். டெஃபினட்டா நீ போய் உன் சீட்ல உட்காந்து பாரு அப்படின்னு நம்ம சார்லியை அனுப்பி வைக்கிறாரு. அப்ப அப்படியே ட்ரெயினும் இப்ப கிளம்புது. ரேமன் வந்து அவருக்கு பிடிச்ச ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சார்லி வந்து ரேமனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அப்படியே ட்ரெயினும் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கும் போதே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே போற போக்குல நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபுமே பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்து ஒரு வீடியோல இன்னும் ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம். ஸோ ஹேவ் a great day.